ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய பீட்ரூட் பொரியல் தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு மசாலா அரைச்சி செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது ரசம் சாம்பாருக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னமும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. வாங்க இந்த பீட்ரூட் பொரியலை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பீட்ரூட் பொரியல் செய்ய ஒரு 300 கிராம் அளவுக்கு பீட்ரூட் எடுத்துருக்கேன். மேலே இருக்கிற தோலை சீவிட்டு இது மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பீட்ரூட்டை இந்த மாதிரி சைஸில் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இது அளவுன்னு பார்த்தீங்கன்னா 300 கிராம் இருக்கும். இதுக்கு ஒரு ஸ்பைசியான மசாலாவை வறுத்து எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வர கொத்தமல்லி, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சீரகம், குறுமிளகு பார்த்தீங்கன்னா 10 எடுத்துருக்கேன். 2 வர மிளகா. இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துட்றேன். இது அப்படியே பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே 2 பல்லு பூண்டையும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இந்தளவுக்கு நல்லா வறுத்துட்டு கமகமன் வாசனை வரும்போது தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூட்லேயே அப்படியே பொரிஞ்சு வரட்டும். கம்ப்ளீட்டாக இதை ஆற விட்டுடலாம். ஆறின பொருட்களை கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை கொருன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி கொருன்னு அரைச்சி எடுத்துட்டேன். பீட்ரூட் பொரியல் செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து பொரிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்த பிறகு பெரிய வெங்காயத்தை ஒரு 1/2 கப் எடுத்துருக்கேன். இதோடு சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவை 2 சேர்த்துக்கலாம். இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் அப்படியே வதங்கி வரட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். பீட்ரூட் பொரியலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்றேன். பீட்ரூட் இந்த எண்ணெயிலே 2 நிமிஷம் அப்படியே வதங்கி வரட்டும். எண்ணெயிலே 2 நிமிஷம் பீட்ரூட் அப்படியே வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே கலரி கொடுத்துட்டு ஒரு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த தண்ணியிலே அப்படியே வெந்து வந்துடும் பீட்ரூட்டு. அப்படியே வெந்து வரட்டும். பீட்ரூட் பொரியலை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சுங்க. நல்லா வெந்து வந்துடுச்சு பீட்ரூட் பொரியல். இப்போ வறுத்த அரைச்ச பொடியை இதோடு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை கலரி கொடுத்துடலாம். பீட்ரூட் பொரியலை நல்லா கலரி கொடுத்தாச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1 நிமிஷத்துக்கு இந்த சூட்லேயே அப்படியே இருக்கட்டும். தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 1 நிமிஷம் கழித்து நல்லா கமன்னு சூப்பராக பீட்ரூட் பொரியல் பார்த்திங்கன்னா நான் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சிங்க. இது வெரைட்டி ரைஸோடு வச்சு சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ்க்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சாம்பார் ரசத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.